நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி வஞ்சக புலியும் புத்திசாலி நரியும். நன்றி மறந்த புலிக்கு நரி எப்படி பாடம் புகட்டியதுன்னு பார்க்கலாம். ஒரு ஊரில் ஒரு வேட்டைக்காரன் காட்டில் இருக்கிற புலியை பிடிச்சு வலுவான கூண்டில் அடைச்சி வச்சிருந்தான். கூண்டை தூக்கிட்டு போகிறதுக்காக வண்டியை கூப்பிட போனான். புலி கூண்டில் இருந்து தப்பிக்க போராடிக்கிட்டு இருந்துச்சு. அப்போது அந்த வழியா பாலுன்னு ஒரு வழிப்போக்கன் வந்தான். புலி பாலுவை பார்த்து, மனிதனே, தயவு செய்து என்ன கூண்டிலிருந்து வெளியே வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணு. நான் உன்னை ஒன்றுமே செய்ய மாட்டேன், காட்டுக்கு ஓடி போயிடுவேன்னு சொல்லுச்சு. ஃபஸ்ட்டு பாலுவுக்கு ரொம்ப பயமாக இருந்தது. ஆனால் புலி கெஞ்சுறதை கேட்டு அதுக்கு உதவி பண்ண ஒத்துக்கிட்டான். கூண்டிற்கு அருகில் போய் கூண்டை திறந்து விட்டான். வெளியே வந்த புலி சிரிச்சுக்கிட்டே பாலுவை பார்த்து, எனக்கு இப்போ ரொம்ப பசிக்குது, நான் முதல்ல உன்னையே சாப்பிட்றேன்னு சொல்லுச்சு. பாலு ரொம்ப பயந்துட்டான். இருந்தாலும் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு புலியிடம், இது ரொம்ப அநியாயம், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன், ஆனால் நீ என்னையே சாப்பிட்றேன்னு சொல்கிற. வா, 3 பேர்கிட்ட கேட்போம் நீ பண்ணுறது சரியான்னு. அவங்க சரின்னு சொன்னா நீ என்ன சாப்பிடுன்னு சொன்னா. புலியும் அதுக்கு சம்மதிச்சது. முதல்ல ஒரு பெரிய மரங்கிட்ட பாலு, நான் இந்த புலிக்கு ஹெல்ப் பண்ணேன், ஆனால் இந்த புலி என்னையே சாப்பிட போறேன்னு சொல்லுது, இது நியாயமானு கேட்டான். அதுக்கு மரம், நான் மனிதர்களுக்கு நிழல் தர்றேன், பழம் தர்றேன், எவ்வளவோ ஹெல்ப் பண்ணுறேன், ஆனாலும் மனிதர்கள் என்னையே வெட்டுறாங்களே, அது போல தான் புலி ஒன்றை சாப்பிட்றதும் நியாயம்தான்னு சொல்லுச்சு. இதே மாதிரி அங்கே உள்ள சாலையிடம் கேட்டாங்க. அதுக்கு சாலை, நான் மக்களை அவங்க விரும்பிய இடத்துக்கு கூட்டிட்டு போகிறேன், இருந்தாலும் அவங்க என் மேலே எச்ச துப்புறாங்க, குப்பை போடுறாங்க, அது போல தான் புலி ஒன்றை சாப்பிட்றதும் நியாயம்தான்னு சொல்லுச்சு. அப்போது அந்த பக்கம் ஒரு தந்திரக்கார நரி வந்துச்சு. பாலு நரியிடம், புலிக்கு நான் ஹெல்ப் பண்ணேன், ஆனால் புலி என்னையே சாப்பிட போறேன்னு சொல்லுது, இது நியாயமானு கேட்டான். அதுக்கு நரி, எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன நடந்ததுன்னு எனக்கு செஞ்சு காட்டினா தான் என்னால் ஒரு முடிவை சொல்ல முடியும்னு சொல்லுச்சு. புலிக்கிட்ட நீ எங்கே இருந்தன்னு கேட்டுச்சு. உடனே புலி தான் கூண்டில் இருந்ததை செஞ்சு காட்டுறதுக்காக கூண்டுக்குள்ளே போச்சு. நரி பாலு கிட்ட கூண்டை பூட்ட சொல்லி சைகை பண்ணுச்சு. உடனே பாலு புலி இருந்த கூண்டை பூட்டிட்டான். நரி சிரிச்சுக்கிட்டே, முட்டாள் புலியே, பாலு உனக்கு ஹெல்ப் பண்ணான், ஆனால் நீ அவனுக்கே தீங்கு நினைக்கிற, உனக்கு இது தேவைதான், நீ இந்த கூண்டிலேயே கெடன்னு சொல்லிட்டு கிளம்பிருச்சு. வேட்டைக்காரன் வர்ற வரைக்கும் பாலு கூண்டுக்கு காவலா நின்றுகிட்டு இருந்தான். இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, ஒருத்தர் நமக்கு செய்த உதவியை நம்ம மறக்கக்கூடாது. இது மனிதர்கள் செய்த உதவியை மட்டும் இல்லை, மரங்கள், இயற்கை நமக்கு செய்கிற உதவியவும் நம்ம என்னைக்கும் மறக்கக்கூடாது. நன்றி மறப்பது நன்றன்று. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் ஸ்டோரிஸ்.